அனைவருக்கும் வணக்கம். ஊடக நியாயம் என்பது மிகவும் அவசியமானது. ஊடக தர்மம், நியாயம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட நேர்காணலை பார்க்கணுங்க. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட நேர்காணலில் ஒரு நடுநிலை இருக்கும். அவர் எத்தனை கட்சி பேச்சாளர்களை வச்சு அங்கே நடத்தினாலும் அதில் ஒரு நடுநிலை இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அவங்களோட கேள்வி கேட்டு அவங்களோட பதிலுக்கு இவர் மறுப்பு தெரிவித்தா கூட அந்த அவரோட பேச்சு ஒரு கனிவான பேச்சாக இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது, இந்த தேதி இந்த டயத்துக்கு இப்படி நடந்துச்சு, அதுக்கான சாட்சிகள் தான் இருக்குது அப்படி எடுத்து வைப்பார் ஒவ்வொரு கருத்துக்களையும். அந்த நிலையை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மாதிரியே ஊடகத்துறையில் நல்ல அனுபவசாலி, நல்ல சிறந்த ஒரு கேள்வி ஞானம் கொண்டவர், எதுக்குனாலும் ஒரு முறையான தகவல்களை வச்சு பேசக்கூடிய ஒரு நபர் அண்ணன் திரு முக்தார் அவர்கள். ஆனால் அவங்களோட நேர்காணல் முக்கியமாக அவர் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இந்த டிவிக்கு விஜய் கட்சியை ரொம்ப மோசமாக தான் அவரோட நேர்காணல்கள் இருக்கும். அதாவது குற்றச்சாட்டே அவர் அள்ளி அள்ளி வைப்பார். அப்போ அவர் பேச அழைக்கக்கூடிய நபர்கள் அந்த கட்சி சார்ந்த, அந்த கட்சி அனுமதி கொடுத்த அந்த கட்சியோட பேச்சாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை ரசிக்கலாம். ஆனால் இவர் ஒரு பெரிய, அதாவது கேள்வி கேட்குறதுல ஒரு திறமைசாலி. பெரிய பெரிய நபர்களே ஐயோ நீங்களா, ஐயோ அவரா, பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் அப்புறாணி தம்பிகளாக இருக்கிறாங்க. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க சரியான நபர்கள் இல்லை. அப்போ அந்த கட்சி யாரை அங்கீகாரம் பண்ணுதோ பேசுகிறதுக்கு, அப்படி நபர்களை கூப்பிட்டு நீங்கள் நேர்காணல் எடுத்தீங்கன்னா உங்களோட திறமை, உங்களோட அந்த அரசியல் அனுபவம், கேள்வி கேட்கும் அனுபவம், உங்களோட அந்த ஊடக அனுபவம், உங்களோட இத்தனை வருஷ அந்த என்ன சொல்கிறது நல்ல அனுபவங்கள், அதை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரீங்க. அப்போ அது ஒரு நியாயமான செயலாக இருக்கும். ஆனால் ஒரு 2 நேர்காணல் பார்த்துருக்குறேன். டிவிகே கட்சியை வச்சு ஒரு தம்பியை வச்சு ஒன்று எடுத்தீங்க, அடுத்து 2 நபர்களை வச்சு எடுத்திருக்கீங்க. இவங்க 2 பேருமே உங்களோட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய திறன் இல்லாத நபர்களாக இருக்காங்க. 2வது, நீங்கள் அந்த கட்சிகளை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி தான் உங்களோட கேள்விகள் இருக்குது. ஒரு கட்சி தலைவர் அவர். அப்போ ஒரு நாகரிகமான கேள்விகளை வைக்க வேண்டாமா? நீங்கள் அந்த கட்சி தொண்டர்கள்கிட்டயே ஒரு பெண்ணோட இணைச்சி நீங்கள் பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான கேள்விகள். அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடிய திறன் உள்ள அந்த கட்சி பேச்சாளர்களை நீங்கள் கூப்பிட்டு பேசணும். அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஏராளமான குற்றச்சாட்டுகளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஏப்பா நீ பேசுகிறவன் என்னைய கூப்பிட்டு பேசு, எனக்கு நேரம் உட்காந்து பேசு அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்த விட்டு தான் அவரை பற்றி பேசுகிறது கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் அவர் மேலே இந்த ஒரு பெண்ணை வச்சு அரசியல் பண்ணது இவரோட நேர்காணல்கள், அதுக்கு தகுந்த அவங்க கட்சி சார்பு அற்ற நபர்களை கூட்டு அவங்கள பேட்டி எடுக்கிறது. அப்போ இவரோட நோக்கம் என்னென்னா, புதிய கட்சிகள், புதிய தலைமுறை அரசியல், புதிய தலைமுறைகளை இவர் விரும்பலை. இவர் அந்த பழைய இதுக்குள்ளேயே வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு சாராருக்கு ஆதரவாக தான் இவரோட பேச்சு, இவரது செயல் அனைத்துமே இருக்குது. அப்போ இது நீங்கள் செய்யுங்க, அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நல்லா புகழ்ந்து பேசுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, அது ரைட்டு. ஆனால் இந்த கட்சியிலேருந்து அந்த துண்டை போட்டு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சு பேசுகிறீங்கன்னா அது நியாயம் இல்லை.
அப்போ அந்த கட்சி யாரை அங்கீகாரம் பண்ணியிருக்கோ பேசுகிறதுக்கு அந்த நபர்களை கூப்பிட்டு பேசுங்க. அதே இடத்துல அண்ணன் ரங்கராஜ் பாண்டேயோ அல்லது திரு கோபிநாத் அவர்களோ இந்த பேட்டி எடுக்கட்டும், அதில் ஒரு நியாயம் இருக்கும். அண்ணன் சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்கார் ஐயா ராமதாஸ் ஐயாவை போய், அந்த மாதிரி உங்களை நீங்கள் உயர்த்தி காட்டுங்கங்க. அதை விடுத்து இந்த 2 கட்சியையும் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக நீங்கள் சவுண்டாக பேசுகிறது, அந்த எதுக்க உட்காந்துருக்க அந்த பதில் சொல்ல வந்த நபர்களே மிரண்டு போயிடுறாங்க. அப்போ இந்த சத்தமாக பேசுகிறத இவர் எங்கே இருந்து இப்படி பேசுகிறாரு, எதுக்காக அப்படி பேசுகிறாரு? உங்ககிட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் திடீர்னு சத்தத்தை ஏற்றுறது, ஒரு சேரை தூக்கி போடுறது, இது வந்துங்க அதாவது இந்த வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக செய்கிற செயல். அதை சாதாரண சின்ன சின்ன யூடியூபர்ஸ் செய்யலாம். நீங்கள் ஒரு பெரிய ஆள், பெரிய சேனல்லேருந்து வந்தவர் அப்படி செய்யலாமாங்க? நீதி தராசு இருக்குதுங்க.